வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கேரளத்தில் உள்ள பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரையிலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மலையாள மொழியை, அந்த மாநிலத்தின் தாய்மொழியை ஒரு பாடமாக கட்டாயம் பயில வேண்டும் என்கிற உத்தரவை அரசின் சட்டமாக அந்த மாநிலத்தின் அரசு, பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான அரசு நிறைவேற்றியிருக்கிறது. 10ஆம் வகுப்பு வரையிலுமான படிப்பு, அதில் மலையாளம் கட்டாயம் என்பது வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு பொருந்தாது. மற்றபடி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள், அது சிபிஎஸ்இ பள்ளிகளானாலும் மற்ற பள்ளிகளானாலும் எல்லா பள்ளிகளுக்கும் அது பொருந்தும் என்கிறது சட்டம். இது மட்டுமன்றி அந்த மாநிலத்தில் பள்ளிகளில் மலையாளம் இங்கு பேசக்கூடாது என்று, ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேச வேண்டும் என்று மறைமுகமாகவோ நேரடியாகவோ வற்புறுத்தினாலோ, அல்லது அங்கு விளம்பர பதாகைகள், அப்படியான கண்டிப்பை வெளியிட்டு பதாகைகள் இருந்தாலோ அதற்கு தண்டனை, அதற்கு 5000 ரூபாய் வரையிலும் அபராதம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, அம்மாநிலத்தினுடைய நிர்வாக நடைமுறைகள், சட்டங்கள் அனைத்தும், கடித போக்குவரத்துகள் அனைத்தும் மலையாளத்தில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதே போன்றது ஒரு சட்டத்தை திமுக ஆட்சி காலத்தில் 2006ஆம் ஆண்டில் ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டு, அது உச்சநீதிமன்றம் வரையிலும், உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடுக்கப்பட்டு கட்டாயம் தமிழ் பயில வேண்டும் என்கிற சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அது சட்டம் ஏட்டளவில் தான் இருக்கிறது. யார் படிக்க வேண்டுமோ, யாரை கவனத்தில் கொண்டு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதோ அது நடைமுறைக்கு வரவில்லை என்கிற ஆதங்கம், அந்த சட்டத்தின் நோக்கம் சிதறடிக்கப்பட்டு விட்டது என்கிற ஆதங்கம் தமிழ் பற்று கொண்டவர்கள், தாய்மொழி கல்வியில் அக்கறை கொண்டவர்களுக்கு இருக்கிறது. இந்த சட்டம் இப்போது அமலுக்கு வருகிறது. மலையாள சட்டத்திற்கு தமிழ்நாடு முன்னோடி, தமிழ்நாட்டிற்கு கர்நாடகமும் மகாராஷ்டிரமும் முன்னோடி, குஜராத்தும் கூட இதில் முன்னோடியாக இருந்திருக்கிறது. தெலுங்கானாவில் இதை பின்பற்றுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்கள் மொழியை பாதுகாப்பதற்கு, தங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பிள்ளைகள் படிப்பதற்கான மொழியை கட்டாயப்படுத்தி அல்லது சட்டம் போட்டு செய்ய வேண்டிய நிலைமை ஏன் ஏற்படுகிறது? இந்த நிலைமையின் போக்கு எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி நாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் பேராசிரியர் திரு அரசு அவர்கள், திரு என் ராமசுப்ரமணியம் அவர்கள், திரு ரத்ன சபாபதி அவர்கள், திரு ஷியாம் சேகர் அவர்கள், வணக்கம். நாம் விவாதிப்பதற்கு முன்னதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறையினுடைய முன்னாள் அமைச்சர், இந்த 2006ஆம் ஆண்டில் இந்த பள்ளிக்கல்வி, தமிழ் வழி கல்வி கட்டாயம் என்கிற, தமிழை ஒரு பாடமாக படிக்க வேண்டும் என்கிற சட்டம் கட்டாயம் என்று கொண்டு வந்து அதை அமல்படுத்திய திரு தங்கம் தென்னரசு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு தங்கம் தென்னரசு. வணக்கம் குணா. இந்த மலையாள பாடத்திட்டம் தொடர்பாக இது கட்டாயம் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நமக்கு நம்முடைய சட்டத்திற்கும், தமிழகத்தில் போட்ட சட்டத்திற்கும் கேரள சட்டத்திற்குமான வித்தியாசங்கள், அவசியங்கள் நீங்க எதை கருதுறீங்க? இல்ல, இந்த சட்டத்தை 2006ஆம் ஆண்டு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் உடனடியாக மே மாதத்தில், ஜூன் மாதத்திலே நாங்கள் கொண்டு வருகிற போது இந்த சட்டத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பை அன்றிருந்த கேரள அரசு தான் முதலில் எழுப்பியது. அதில் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன காரணம், எல்லையோரங்களிலே இருக்கக்கூடிய பள்ளிகளிலே, தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே மைனாரிட்டி லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை மொழி வழியாக படிக்கக்கூடியவர்கள் அங்கே படிக்கிறார்கள். உதாரணத்துக்கு தமிழும் மலையாளமும் சேர்ந்து படிக்கிறார்கள், தமிழும் தெலுங்கும் சேர்ந்து படிக்கிறார்கள். ஆக தமிழை ஒரு கட்டாய பாடமாக அவர்கள் படிப்பது என்பது அவர்களுக்கு கூடுதலான ஒரு மொழி சுமையாக இருக்கும் என்று அவர்கள் அப்போது சொன்னார்கள். ஆனாலும் கூட தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பள்ளிகளிலே தமிழ் வழியிலே கற்கக்கூடியவர்கள் அந்த பள்ளிகளில் இருந்தாலும், வேறு மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் கூட அவர்களும் தமிழை ஒரு பாடமாக கற்க வேண்டும். தமிழ் வழியிலே கற்கக்கூடிய வாய்ப்பு அப்போது இல்லை. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்படக்கூடிய தீர்ப்புகள் அதற்கு எதிராக அமைந்த காரணத்தினால் தமிழை ஒரு பாடமொழியாக கண்டிப்பாக அவர்கள் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போது முதலமைச்சராக இருந்தவர்கள் அண்டை மாநிலத்திலிருந்தெல்லாம் அதை பற்றி எழுதினார்கள். இருந்தாலும் கூட இந்த வழக்குகள் முழுமையாக உச்சநீதிமன்றம் வரை சென்றது. நாங்கள் சொன்னதை கூட கேட்காமல் அதில் பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். கன்னியாகுமரியில இருந்து மலையாள சமாஜம் என்கின்ற அமைப்பின் சார்பில் கூட
உச்சநீதிமன்றத்திற்கு 2010ஆம் ஆண்டு இரண்டு அமைப்புகள் போயிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்திற்கு சென்றால். ஒன்று மலையாள சமாஜம் அண்ட் நாயர் சர்வீஸ் சொசைட்டி ஆஃப் கன்னியாகுமரியில். ஆமா, நாயர் சொசைட்டி கன்னியாகுமரியில் சென்றிருக்கிறார்கள். அப்போது வழங்கப்பட்டக்கூடிய தீர்ப்பு, அப்போது ஜஸ்டிஸ் அர்ஜித் பயாசித் இருந்தார் நினைக்கிறேன், பாஞ்சால் அவர்கள் இருந்தார் நினைக்கிறேன். அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அமர்வு தான் இந்த சட்டத்தை நிலைநாட்டியது. இந்த சட்டம் சரியான வகையில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்திற்கு முன்னுதாரணமான சட்டங்கள் கர்நாடகத்தில், மகாராஷ்டிராவில் இருக்கிறது. எனவே இந்த சட்டம் செல்லுபடியாகும் என்று அவர்கள் அன்றைக்கு அதை நிலைநிறுத்தி சொன்னார்கள். இப்போது அதனை ஒட்டி இந்த கேரள அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அங்கே இப்போது என்ன ஒரு வித்தியாசம் என்றால், மொழி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தமிழ் படிக்கக்கூடியவர்கள் இந்த மலையாள மொழியை கற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் கூறியிருப்பதாக நான் பத்திரிகைகள் வாயிலாக அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரிந்து ஒரு வித்தியாசம் என்று பார்ப்பது அதைத்தான் நான் பார்க்கிறேன். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது, நீங்க கொண்டு வந்த சட்டம் என்பது வருவதற்கு புற அழுத்தம் என்பது இருந்தது, தமிழ் அறிஞர்களுடைய போராட்டம் இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் தமிழை படிக்க ஒரு பாடமாக படிக்காமலேயே PhD வரையிலும் கூட படித்து விட முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது என்று தமிழ் அறிஞர்கள் இயக்கங்கள் போராடியதன் பின்னணியில நீங்க கொண்டு வந்தீங்க. உச்சநீதிமன்றத்திலும் சென்று இந்த சட்டம் செல்லும்னு அதுக்கான வாதாடி அந்த உரிமையை பெற்றீங்க. ஆனால் அது நடைமுறையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் இருக்கக்கூடிய தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், CBSE பள்ளிகள், அங்கே லட்சக்கணக்கான தமிழக மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. ஆனால் அங்கே அவர்கள் படிப்பதற்கான சூழல் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நீதிமன்றத்தில் எக்ஸம்ஷன் பெறுகிறார்கள், தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு பெறுகிறார்கள். அப்ப சட்டத்தின் நோக்கம் நிறைவேறிச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அந்த சட்டத்தின் நோக்கம் முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டது, அப்படித்தான் சொல்லுவேன். காரணம், சட்டம் இயற்றி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரை, அந்த 5 ஆண்டுகளில் 2006 2011 முற்பகுதி வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற போது இது எல்லா பள்ளிகளிலுமே, அப்போ பாத்தீங்கன்னா CBSE இதுல வரல. 2014 தான் CBSE வரணும்னு சொல்லி ஒரு அரசாங்க உத்தரவு அதுல போடுறாங்க. ஆனா அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசில் இருக்கும்போது எல்லா மைனாரிட்டி ஸ்கூல்ஸ், அதே போல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தனியார் பள்ளிகள், நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளுக்குமே இந்த சட்டம் பொருந்தும் என்கின்ற வகையில எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே எல்லா வகுப்புகளிலும் தமிழை ஒரு தாய்மொழியாக கற்க வேண்டும். நாங்கள் ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சோம். அது 2006ஆம் ஆண்டு 1ஆம் வகுப்பு, 2007ஆம் ஆண்டு 2ஆம் வகுப்புன்னு படிப்படி அந்த சட்டம் ஏன் நிலைநிறுத்தப்பட்டு செல்லுபடி ஆச்சுனாலே அதுதான் காரணம். எடுத்தெடுப்புல எல்லா வகுப்புகளுக்குமே தமிழ் ஒரு கட்டாய பாடம் வந்திருந்தா சட்டமே முதல்ல செல்லுபடியா இருக்காது, இன்னொன்று மாணவர்களுக்கு பெரிய சுமையா உருவாயிருக்கும். அதனால தான் நாங்கள் ரொம்ப அதுல கவனம் எடுத்துக்கொண்டு 2006ஆம் ஆண்டு முதல் வகுப்பு இப்படி படிப்படியாக கொண்டு வந்து நாங்கள் 10ஆம் வகுப்பு வரை வரட்டும் போனோம். ஆனால் நடுவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போனதற்கு பிறகு அமைந்த ஆட்சி, அதிமுக அரசு இதுல முற்றிலுமா கவனமே செலுத்தல. இந்த கவனம் செலுத்தாத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு தனியார் பள்ளிகள் எங்கேயுமே தமிழை சொல்லிக் கொடுக்கல. ஒரு பாடமா கொண்டு வரத அதை எல்லா பள்ளிக்கூடத்திலையும் அது பாடமா நடத்தப்படுவது என்பதை உறுதி செய்யாமல் விட்ட மிகப்பெரிய மெத்தனமான போக்கு அதிகாரிகள். அதன் வாயிலாக பல பள்ளிக்கூடங்களில் தமிழை நடத்தல. இப்ப 10ஆம் வகுப்பு வர போகும்போது என்ன ஆகுது, இந்த படிக்கிற மாணவர்கள் யாருக்குமே தமிழை ஒரு சப்ஜெக்டா படிச்சே வரல. அதை அரசாங்கம் அதை உறுதி செய்யாத நிலையில நீதிமன்றத்துக்கு போய் நாங்க தமிழே படிக்கல, பள்ளிக்கூடத்துல சொல்லல, எங்களுக்கு பரீட்சையில வந்துருச்சு, இப்ப நாங்க என்ன பண்றோம் போது மாணவர்களுக்கு பரிவு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. இப்ப இந்த எக்ஸம்ஷன் ரூட்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் எல்லாமே இதே மாதிரி பண்றாங்க. ஸோ அடிப்படையா பாத்தீங்கன்னா எந்த நோக்கத்துக்காக வந்தது, நீங்க குறிப்பிட்டு கரெக்டா ரொம்ப அழகா சொன்னீங்க. தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே அப்ப சொன்னாங்க, தமிழ்நாட்டிலே தமிழே படிக்காமல் ஒருத்தர் PhD வர போகலாம்னா இது ஒரு இழிநிலை என்றுதான் சொன்னார். இப்போதான் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆட்சி வந்த உடனடியாக கொண்டு வந்தோம். ஆக அந்த சட்டத்தினுடைய நோக்கம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்னைக்கு இந்த கோர்ட்ல போய் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. சட்டத்தின் நோக்கம் முற்றிலும் சிதறடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றீங்க. இன்றைக்கு கேரளத்துல இந்த மாதிரியான ஒரு உணர்வு வருவது, தமிழ்நாட்டில் இது வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வு, மராத்தியில இப்படி இருக்கக்கூடிய நிலை, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிலை அப்படின்ற இந்த அந்தந்த மாநிலங்கள்ல தங்கள் மாநில பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் கட்டாயம் தமிழ் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு ஒவ்வொரு மாநிலமும் வர்றது எதை காட்டுகிறது? அவங்க தாய்மொழி பற்று ஒன்று, இதே போன்ற ஒரு சூழ்நிலை அகில இந்திய அளவில் வருது. காரணம் இதுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை கொண்டு வரக்கூடிய CBSE பள்ளிக்கூடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பள்ளிக்கூடங்கள் பெரிய அளவில் வந்தது. பல பள்ளிக்கூடங்கள்ல தாய்மொழி வேண்டியதில்லை,
வேற சப்ஜெக்ட் நீங்க படிக்கலாம். இப்போ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம்னா நீங்க சம்ஸ்கிருதம் படிக்கலாம் அல்லது பிரெஞ்சு எடுத்துக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ தமிழை படிக்காம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிற போது இது பல பள்ளிக்கூடங்கள்ல நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே எல்லா விதமான முழு இதுவும் பெற்றுட்டு நீங்க மெட்ரிகுலேஷன் பள்ளிகளா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, தமிழே படிக்க வேண்டாம், நீங்க உயர் கல்விக்காக இருந்தாலும் சரி, தாண்டி ஆராய்ச்சி படிப்பு வர நீங்க போகலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுடைய மொழி பற்று, நமக்கான அடையாளங்களை, முக்கியமா மொழி அடையாளத்தை நம்ம கீழே இருந்து இழந்து விடக்கூடிய ஒரு நிலை உருவாகும் போதுதான் தமிழக அரசு பிடித்துக் கொண்டது. தலைவர் கலைஞர் அவர்கள் அதை இன்றைக்கு சரியாக செய்தார்கள். இப்போது கேரள அரசு அதை உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்த துவங்கியிருக்கிறது. மிக்க நன்றி. எங்களுடைய இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி திரு தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு அவருடைய கருத்தை கேட்டோம். அவர் அந்த நாளில் அந்த சட்டத்தை பற்றி ஆழமாக அதை டிராஃப்ட் பண்ணதிலிருந்து அதில் தீவிர கவனத்தை செலுத்திய ஒருவர். இந்த கேரளாவில் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் அப்படின்றதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய படிப்பினைன்றதுலேருந்து தொடங்கலாம். ஒன்று, இந்த சட்டத்திற்கான அவசியங்கள், அடுத்தது நாம் எங்கே நிற்கிறோம், அந்த ரெண்டையும் சேர்த்தே பேச வேண்டியது இருக்குது. உங்களுடைய பார்வையில் என்ன திரு அரசு? இல்லை, குறிப்பாக இந்த மொழி அப்படிங்கிறத நாம் கல்வியோடு இணைச்சு பார்க்குறப்போ மொழியில் ரெண்டு முக்கியமான அம்சம் இருக்குது. ஒன்று அந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மொழி பயிற்று மொழியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது ஒவ்வொரு நிலப்பகுதியில், தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதியில் ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கிறதுக்கான வரலாறுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சோகமானது. எந்த காலத்திலும் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குதா என்கிற கேள்வியை தான் இன்றைக்கு கூட எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட தமிழ் சட்ட வழியாக ஆட்சி மொழியாக இருக்கலாமே ஒழிய நடைமுறையில் அது ஆட்சி மொழியாக இருக்கிறதா என்பதெல்லாம் பலரும் எழுப்பி கொண்டிருக்கிற கேள்வி. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இந்த ஆட்சி மொழியாக அந்த மொழிக்கு ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காத பொழுது பயிற்று மொழியாகவும் அதை செய்துவதில் பெரிய சிக்கல் வருகிறது. இப்போ நான் எடுத்துக்காட்டாக ராஜாஜி 1938 முதலமைச்சராக வந்த பொழுது பயிற்று மொழியெல்லாம் கண்டிப்பாக அவங்க தாய்மொழியில் இருக்கணும், ஆட்சி மொழியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இந்துஸ்தானி அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மொழியில் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அவரே 1956 அரசியல் மாறுகிற பொழுது குலக்கல்வி திட்டம் வேறு விஷயங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்த பொழுது இந்த கருத்துக்கு நேர் மாறாக என்ன சொன்னார்னா, இந்த மொழியில் படிக்க முடியாது, ஆங்கிலத்தில் தான் படிக்க முடியும், தமிழ் அதில் படிக்க முடியாதுன்னு சொன்னார். இப்படி நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு அரசியலாக பார்க்கிறார். இது ஒரு குழந்தையின் உள்ளம், ஒரு பண்பாட்டின் வடிவம். இந்த பண்பாட்டு வடிவம் என்பது உலகத்தில் உள்ள எல்லா பெரிய மனிதர்களும் எல்லாரும் சொல்லியிருக்கிற ஒரு கல்வின்னா அது தாய்மொழியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு முரண்பட்ட கருத்து உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனால் நம்முடைய கல்வி தாய்மொழியில் இல்லை. அப்போது இந்த எல்லா சிக்கலையும் வைத்துக்கொண்டு இங்கு இந்த பள்ளிக்கூடங்கள் உருவாகிறது, பள்ளிக்கூடத்தில் வர்றது, இந்த சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகள். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆங்கில மொழியாக படிப்பதன் மூலமாகத்தான் தன் குழந்தைகளுக்கு பெரிய வளர்ச்சி வருங்கிற ஒரு தவறான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையை தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துபவர்கள் அல்லது ஒரு தனி போர்டு என்று சொல்லக்கூடிய சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் இப்படியான பள்ளிக்கூடங்களை நடத்துபவர்கள் ஒரு ஒட்டுமொத்த வணிகமாக மாற்றிவிடுகிறார்கள். அப்போது இந்த வணிகத்துக்குள்ள இந்த பெற்றோர்களுடைய அறியாமை, இயலாமை இவற்றையெல்லாம் இவர்கள் வணிகமாக மாற்றுகிற இந்த பண்பாட்டு சூழலும், மொழி பயிற்று மொழியாக இல்லாமல் இருக்கிற இந்த சூழலும் இவர்களை மொழியே படிக்க வேண்டாம் என்ற மனநிலைமைக்கு அவர்களை தள்ளிவிடுகிறது. இப்போது +1 +2 படிக்கிற ஒரு தமிழ்நாட்டு குழந்தை தமிழ் வழி படித்தால் 100க்கு 75 மார்க்குக்கு மேலே போட மாட்டாங்க, சமஸ்கிருதம் படித்தா 98 மார்க் போட்டுருவாங்க, ஃப்ரெஞ்சு போட்டால் 100க்கு 100 வாங்கிடுவாங்க அப்படிங்கிற சூழலை இந்த சமூகம் அவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. அதனால் தமிழ் வாத்தியார்கள் தமிழ் சினிமாக்களில் ஒரு மிகப்பெரிய ஜோக்கராக காட்டப்படுகிறார்கள். தமிழ் படிப்பு என்பதும் பற்றிய ஒரு மரியாதை என்பதும் மொழி பற்றிய மரியாதை என்பதும் ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் வேறொரு தளத்தில் இருக்கிறது. இந்த எல்லா காரணங்களையும் வைத்துதான் இருக்கிற நேரத்திலையும் கூட மீண்டும் அதை கட்டாயப்படுத்தியாவது படிக்க வைக்கணும், சட்டம் போட்டாவது படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் அரசுக்கு வருது. அரசு அதுக்கு செவி சாய்க்குது. அது தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது கேரளா வரையிலும் இருக்குது. கேரளாவில் உமன் சாண்டி அரசு இதே சட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அது செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அதை தடுத்தது. இப்போ மீண்டும் இவர்கள்
இன்னொரு சட்டம் போடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போற நிலைமை வருது. பண்பாட்டு தளத்தில் மொழி பற்றிய தன்மைகள் இப்படி இருக்கிற பொழுது அது சட்டம் என்று வருகிற பொழுது அது அங்கே தோத்து போகுது. சட்டம் ஏற்றில் தான் இருக்குது, நடைமுறையில் இல்லைங்கிற நிலைமை இருக்குது. அப்போ மக்கள் அந்த மொழி மீது மரியாதை இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூழலும், ஏன் நம்ம சட்டம் போட்டு தான் இந்த நம்ம தாய்மொழியை படிக்கணும்னு சொல்கிற ஒரு சூழலும் தமிழ்நாட்டில் ஏன் இருக்கிறது, இதுக்கான காரணங்கள் என்ன? சட்டம் போட்டும் அது நடைமுறைக்கு வரல காரணமும் நம்ம பேசப்பட வேண்டியது. ஷியாம், உங்களுடைய பார்வை இதில் என்ன? இல்லை, இந்த சட்ட ரீதியாக பண்ணுறதுல வந்து இது ஒரு பழமையான ஒரு சிந்தனைன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி மாநிலங்களில் வந்து அந்த டெமோகிராஃபின்னு சொல்கிறோம், அது நிறையா மாறிடுச்சு. இப்போ கர்நாடகத்தை எடுத்துக்குவோம். கன்னடம் கண்டிப்பாக பயில வேண்டும்னு சட்டம் போட்ட ஒரு மாநிலம், ரொம்ப நாளாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆனால் இன்றைக்கி அந்த மாநிலத்தினுடைய ஜனத்தொகை பார்த்திங்கன்னா இன்னும் 10-20 ஆண்டுகளில் கன்னடம் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களை விட பிறருடைய எண்ணிக்கை வந்து இப்போ பெங்களூர் மாதிரி நகரத்தில் அதிகமாகிட்டே வருது. தமிழர்களே அதிகமாக நம்ம இருந்து வருகிறோம். இன்னும் பிற மொழி சார்ந்தவர்களும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த சட்டத்துடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு அந்த மொழியை வளர்க்குன்றது ஒரு கேள்விக்குறியாயிடுது. இல்லை, இந்த சட்டத்தில் ஒரு அடிப்படையில் யாருக்கு இது பொருந்தும் யாருக்கு பொருந்தாது அப்படின்றதுல ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்காங்க. தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும் படிக்கணும், தாய்மொழியாக கொண்டவர்கள் படிக்கணும். அதை தாண்டி அவங்க சொல்லியிருக்கக்கூடியது, இது ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி எல்லா சிலபஸ்ல இருக்கிறவங்களும் இதை கட்டாயம் படிக்கணும், இதில் பரீட்சை எழுதணும். ஆனால் வெளிநாட்டிலிருந்து வர்றாங்க அல்லது வெளி மாநிலத்திலிருந்து ஒருத்தங்க வந்து அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருந்தாதுன்றது சொல்லியிருக்காங்க. தன் மாநிலத்தை சேர்ந்த ஒரு மலையாள மாணவன் சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கணும், எழுதணும். ஏதாவது இந்த சட்டம் இவங்க ஏற்றி இருக்கிறது, இது மறுபடியும் போய் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயோ தோக்காமல் இருக்கணுன்ற ஒரு குறிக்கோளோட கொஞ்சம் பார்த்து தான் அவங்க இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க. ஆனால் அடிப்படையில் வந்து ஒரு மொழி சார்ந்த பற்றை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுலேயே வந்து இது வந்து தவறான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். மொழி சார்ந்த பற்று இருக்கணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஏன்னா பண்பாட்டு அடையாளம், அவர் சொல்கிற மாதிரி மொழி தான் வந்து அடிப்படை ஒரு பண்பாட்டுக்கே. அந்த மொழி இல்லாத அந்த பண்பாடை வந்து அதிகம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கும் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி சட்டம் போட்டு செய்யும்போது அதுவே மக்கள் மனதில் வந்து அதை வந்து ஒரு அதோடைய ஏற்புடைமையை வந்து குறைச்சிடுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கணும், அவங்க சுதந்திரமாக அதை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை தான் வந்து சில மொழிகள் திணிக்கப்படுகின்றன விருப்பத்துக்கு மாறாக. எந்த மொழியுடைய மாநிலத்தில் இப்போ கேரளாவில் இருக்கிற ஒரு டைரக்டா பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டு மலையாளிஸ் அப்படியே எடுத்துக்கலாம். வெளி மாநிலத்தில் இருந்தோ வெளிநாட்டில் படிச்சுட்டு வர குழந்தைகளுக்கோ அது பொருந்தாதுன்ற விதிவிலக்கை முதல்லயே கொடுத்துட்றாங்க. அப்போ தன்னுடைய மாநிலத்தில் படிக்கிற ஒரு குழந்தை வேற என்ன காரணத்தினால எதை படித்தாலும் மலையாளத்தில் ஒரு பாடம், மலையாளத்தில் வந்து பிசிக்ஸ் படிங்கன்னு சொல்லல, கெமிஸ்ட்ரி படிங்கன்னு, மலையாளத்தை படிங்க ஒரு சப்ஜெக்டா படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கே சட்டம் போட்டு போடலைன்னா படிக்க மாட்டாங்கன்ற சூழல் இருக்கிறதுனால தான் அவங்க சட்டம் போடுறாங்க. அப்ப அந்த சட்டம் வந்து ரெட்ரோகிரேடு, ஒரு பிற்போக்கான ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, அதாவது நீங்கள் மலையாளிகள் வந்து எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே படிச்சுட்டு கேரளாவில் இருக்க போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அவர்களுடைய கோடிக்கணக்கான மக்கள் இல்ல பெருவாரியான இளைஞர்கள் வந்து வெளியில தான் போய் வேலை செய்யறாங்க. அந்த பாப்புலேஷனோட ஏஜே பாத்தீங்கன்னா வந்து குறைந்த அளவு தான் வந்து அந்த ஊர்ல இருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அது நம்ம எந்த சமூகத்துக்கும் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போறாங்க, வெளி மாநிலத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பொருந்தாதா இல்ல தெலுங்கர்களுக்கு அதிகமா மைக்ரேஷன் உள்ள சொசைட்டி அந்த ஊர் தான். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம் போடுறதோட ஏற்பு வந்து தமிழகத்தில் இருக்கிறதோட குறைவாக இருக்கும்ன்றதான் என்னுடைய கருத்து. அது சட்டம் வந்து அதில் அரசியல் தான் இருக்க வழியே இதில் வந்து மொழிப்பற்று வந்து எந்த அளவுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்க போகிறதுங்கிறது தவறுன்னு இருக்குன்றே எனக்கு ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, கேரளாவில் கண்டிப்பாக மொழிப்பற்று அடிப்படையில் இருக்குது. இந்த சட்டம் இருக்கோ இல்லையோ அந்த மொழிப்பற்று வந்து அந்த ஊரில் கண்டிப்பாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இவங்க இந்த சட்டம் போட்டதுனால இந்த மொழிப்பற்று அவங்க வளர்க்க போகிறதில்ல. இதில் வந்து அவங்களுடைய அரசியல் தான் இருக்க வழியே இதில் வந்து இதனால் நடக்க போகிறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, ஒரு மலையாளி வந்து துபாயிலேருந்து திரும்பி வந்து கேரளாவுக்கு வந்தால் அவருக்கு ஏன் நீங்கள் விலக்கு கொடுக்குறீங்க? இல்லை, அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மலையாளம் படிக்காமல் 4ஆவதோ 5ஆவதோ வரலையும் படிக்காமல் 6ஆவது கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு 6ஆவதுல மலையாளம் படிங்கன்னு சொன்னால் அது சிரமம், அதில் நடைமுறை சிரமம் இருக்குது. ஆனால் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்குது அப்படின்னு சொன்னால் அது 1ஆம் வகுப்பில் மலையாளம் படிங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன நிர்பந்தம் இருக்குது? அதே குழந்தை திருப்பி வேற இங்கே படித்த குழந்தை வந்து வேற தமிழ்நாட்டுக்கு வந்தாக்கா அவன் என்ன படிப்பான் திருப்பி? சரி,
அதே தான் கேள்வி. அதாவது இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய நேரத்துல தான் அது பொருத்தம். அதாவது மைக்ரேஷன் உள்ள சொசைட்டிஸ் இன்னைக்கு வந்து யாருமே ஒரே ஊர்ல வாழ்க்கை பூரா இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த ஊர்ல 5 வருஷம் இருக்காங்க, அடுத்து அந்த ஊர்ல 5 வருஷம் இருக்காங்க, அப்புறம் இன்னும் வேற இடத்துக்கு போறாங்க. எத்தனை சதவீதம் பேருக்கு பொருந்தும்? நிறைய பேர் போறாங்க. எல்லாருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு மைக்ரேஷன் இருக்குறது நம்ம வந்து கம்மியா எடை போடுறோங்கிற அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுங்க. அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு மொழியை வந்து அவங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. சட்டம் ஒரு வழி இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. சரி, சட்டம் தேவையில்லைன்றது உங்களுடைய சட்டம் வந்து பொருத்தம் இல்லைன்றது உங்க கண்டிப்பா அவங்க சுதந்திரம் இருக்கணும். ஆனா மாநில அரசுகள் அப்படின்னா மாநில கட்சிகள் கோலோச்சுகிற தமிழ்நாடு மாதிரியான இடத்துல தமிழை வைத்து அரசியல் செய்யறாங்கன்னு தமிழ் சார்ந்து பேசக்கூடியவங்க மேல குற்றச்சாட்டை போகிற போக்கில் சொல்றது உண்டு. தமிழை வாழ்கின்றாங்க, தமிழுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிம்பாங்க, தமிழை வைத்து அரசியல் செய்கிறார்கள்னு. அங்கே வந்து எதுவும் இரண்டுமே மாநில கட்சி இல்லை. உம்மன் சாண்டியும் மாநில கட்சியை சேர்ந்தவர் இல்லை, பினராயி விஜயனும் மாநில கட்சியை சேர்ந்தவர். 2 பேருமே தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்கள். ஆனால் 2 பேருமே மொழி சார்ந்து மலையாளம் சார்ந்து சட்டம் கொண்டு வரதில் முனைப்பு காட்டுறாங்க. அப்போ அதுக்கு தாண்டின விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு கல்வியாளர்ன்ற முறையில் திரு ரத்ன சபாபதி அவர்கள்ட்ட கேட்கலாம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கேரளாவில் கொண்டு வந்திருக்க முறைக்கும் இதற்குமான தமிழ்நாட்டை ஒப்பிடணும்னா எப்படி பண்ணுறீங்க? அதாவது முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு மிக சுருக்கமாக பேசினார், ரொம்ப சரியாக பேசினார். 2006ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்கள். அது முதல் வகுப்பில் ஆரம்பித்து 10வது வகுப்பு வரைக்கும் வரணும். அவர் ரொம்ப முறையாக கொண்டு வந்தார்கள். இது சரியாக நடைமுறைக்கு வராது காரணம் அவர் நல்லாவே சொன்னார், அதிகாரிகள் தான் காரணம். 1வது வகுப்பில் இருக்கும்போது அங்கே அதிகாரிகள் என்ன செஞ்சார்கள்? அங்கே தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டதா, 2வது தமிழ் கற்றுக் கொடுக்கப்பட்டதா, இப்படி 10 வருடங்களுக்கும் அவங்க சும்மா விட்டுட்டு 10வது வருடம் ஒன்று அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. எங்களுக்கு ஆள் இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, நாங்கள் ஏதாவது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முக்கியமான காரணம் அந்த நம்முடைய அமைச்சர் அவர்கள் அழுத்தி சொல்லலை, நான் ரொம்ப அழுத்தி சொல்வேன், கல்வி நிறுவனங்கள் தான் காரணம். அந்த கல்வி நிறுவனங்களை நெறிப்படுத்துகின்ற அதிகாரிகள் காரணம். ஏன்னா கல்வி நிறுவனங்கள் பெரும்பாலும் இந்த மெட்ரிக் பள்ளிகள் ஆங்கிலத்தை வைத்து வணிகம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், ஆங்கிலம் மோகம். ஆகவே அவர்கள் இதற்கு சரியான ஒரு அழுத்தமோ அல்லது ஒரு பாதுகாப்போ அல்லது ஒரு அக்கறையோ காட்டவில்லை. அந்த நிலைமையில் அவர்கள் அப்படியே 10 வருஷம் கழிஞ்சிட்டு போன ஆண்டு 2016ஆம் ஆண்டு அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதுதான் நடந்தது. இப்போ இந்த ஆண்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க, இன்னும் அடுத்த ஆண்டுக்கு போவாங்க. காரணம் என்னவென்றால் இது போன்ற கல்வி நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்களில் கூட கல்வி நிறுவனமுடைய போர்டில் கூட சிலபஸ் போடுறத தமிழை தவிர மற்றெல்லாம் ஆங்கிலத்தில் போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு மொழி காரணமே மொழி பற்றி இல்லாத அதிகாரிகள் தான், கல்வி நிறுவனங்கள் தான். அது மட்டும் இல்லை, ரொம்ப கசப்பான செய்தி, தமிழ் பாடம் அதாவது உயர்நிலைப் பள்ளியிலே அதாவது தமிழுக்கு 2 பேப்பர் உண்டு, பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு. ஒரு பேப்பர் போதும் அப்படின்னு சொன்ன கல்வி அதிகாரிகள் இருந்தார்கள், 2வது பேப்பர் வேண்டான்னு. அப்போ என்னுடைய பேராசிரியர் கணபதி அவர்கள் தான் தனி முயற்சி எடுத்து அரசுக்கு எழுதினார், 2வது பேப்பருடைய அவசியம் என்ன, அது தேவை என்னன்னு. அதுக்கப்புறம் 2 பேப்பர் அப்படின்னு நினச்சாங்க. அது மட்டுமல்ல, சிறப்பு தமிழ் என்று ஒன்று இருந்தது, அதை முதல்ல எடுத்துட்டாங்க. அதுக்கு முதல்ல இல்லை, பல பேர் அப்படியே இல்லாமல் விட்டாங்க. பிறகு திடீரென்று ஒரு ஆட்சி மாற்றத்தின் போது ஐயோ அந்த ஆட்சி மாறி போச்சு, நீ சிறப்பு தமிழை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே முழுக்க நம்முடைய கல்வி அதிகாரிகள் முழுவதுமே தமிழை பாதுகாப்பவர்களாக இல்லை. அது பெரிய காரணம், இது ஒன்று. ஆகவே இப்பொழுது கூட பார்த்திங்கன்னா நம்முடைய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியருக்கு தெரியும், சட்டமே இருக்குது, பல்கலைக்கழகத்தில் தமிழில் ஒருத்தன் ஆய்வு பண்ணால் தமிழில் எழுதலாம், வேறு எந்த துறையில் ஆய்வு பண்ணாலும் சரி. என் கல்வியல் துறையில் கூட, நான் கல்வியல் துறையில் நெறியாளராக இருக்கிறேன். கல்வித்துறையில் நெறியாளராக இருந்தால் அந்த ஆய்வேடை தமிழில் வைக்க முடியாது. அவர் தமிழை பற்றி, தமிழ் கல்வியை பற்றி ஆய்வு செய்தாலும் கூட தமிழில் ஆய்வேடு போட முடியாது. அது சட்டமே இருக்குது, யூஜிசிலே சொல்கிறாங்க. அவங்க அப்படியே தமிழில் பண்ணாலும் கூட பண்ணலாமா, அதுக்கு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு வைக்கணுமா, எவ்வளோ கேலிக்கூத்தான ஒன்று. இதுதான் இருக்கிறது. இதுதான் எக்ஸ்டர்னலாக ஒருத்தர் கொடுக்குறீங்க ஒரு மதிப்பீட்டுக்காக. அப்போ வந்து ஒரு பிசிக்ஸில் ஒரு இது பண்ணுறீங்க, ஒரு ஆய்வு பண்ணுறீங்கன்னா அது இன்னொரு மொழி சார்ந்தால் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேறு பல்கலைக்கழகத்துக்காரங்க படிக்கணும்னா சரி, அதுக்கு ஆங்கிலம் கொடுக்கலாங்க. தமிழ் ஆங்கிலத்தில் தான் எழுதணுங்கிறது என்ன,
அது அந்த கொடுக்கறதுக்கு ஏன் தமிழ் படித்தவர்கள் அமெரிக்காவில் இல்லையா? தமிழ் படித்த அந்த ஃபிசிக்ஸ் ஒருத்தர் இல்லையா? இந்த கைடு அவர் தேட முடியாதா? தேடலாம். அல்ல அந்த உரிமையை அந்த நெறியாளருக்கு கொடுக்கலாமே. இப்போ என்னில் இருந்தாங்க, என்னோட எத்தனையோ பேர் சொன்னாங்க, நான் ஆய்வாக இருக்கும்போது நான் தமிழில் தான் எழுத சொன்னேன். ஆனால் அதை திருத்துறதுக்காக, அதை மதிப்பீடு செய்வதற்காக அமெரிக்காவில் இருந்த திருமலை என்பவர் ஒருத்தரை பிடிச்சாங்க. அவர் கல்வியிலும் தெரியும், தமிழும் தெரியும். அதுபோன்று அங்கே அதாவது வேற ஒரு சப்ஜெக்ட் அதுக்காக சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்வி நிறுவனங்களும் பல்கலைக்கழகங்களும் தங்கம் தென்னரசு சொன்னது போல முனைப்பு காட்டவில்லை. அது என்னுடைய குற்றம் முதல்ல. அடுத்து இந்த சிக்கல் ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 1956 கேரள மாநிலத்தில் இருந்த நாஞ்சில் நாடு, அங்கே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மூணார் இருந்ததெல்லாம் அந்த பிரிஞ்ச போது அங்கே உள்ள சில பகுதிகள் இங்கே சேர்ந்தன. அது தமிழ் பகுதிகளாக இருந்தன. அது நம்முடைய நாட்டோடு சேர்ந்தன, அதாவது சென்னை மாநிலத்தோடு சேர்ந்தது. அப்போ இவங்க ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ஒரு பாதுகாப்பு. அங்கே மலையாளிகள் இருப்பார்கள், இப்போ நாகர்கோவிலெல்லாம், அதான் உங்களுடைய மொழிக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கோம் அப்படின்னு. அதைத்தான் காட்டி கொண்டு தான் அந்த மலையாளிகள் எதிர்த்தார்கள். அப்போது அதாவது எல்லைப்புறத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு அந்த சலுகை தேவைப்பட்டது. அதை வைத்து கொண்டு தான் அவர்கள் கேட்டார்கள். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளப்பி இங்கே இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் என்ன செய்தார்கள்? கல்வி அதிகாரிகளோ இல்லை கல்வி நிறுவனங்களோ பல்கலைக்கழகங்களோ இதை பற்றி கவனிக்காமல் 10 வருஷம் விட்டு 10ஆவது வருஷத்தில் அவளை கேஸ் போட சொல்லிட்டாங்க. ஆகவே இவர்கள் ஏன் சொல்லவில்லை, ஏன் ஆசிரியர்கள் இல்லை, ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க சட்டம் போடுறீங்க, சட்டம் ஹைகோர்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க, அப்போதும் அவங்க தோற்றுறாங்க, உச்சநீதிமன்றமும் அந்த சட்டத்தை உறுதி செஞ்சிருது. அப்போ 10ஆம் வகுப்பு படிச்சு பரீட்சை எழுதணும்னு சொன்னா அதுல இருந்து எப்படி கோர்ட் அவங்க விலக்கு கேட்க முடியும்? அதை எப்படி கோர்ட் அலோவ் பண்ணுது? அதை எப்படி அதிகாரிகளுக்கு உடன்படுறாங்க? மாணவருடைய நலன் தான் பெரிது, அதுதான் முக்கியம். கோர்ட்டுக்குன்னு அவங்க போகும்போது 10 ஆண்டில் நாங்கள் படிக்கல, 10 ஆண்டில் முதலாண்டே அவன் படிக்க சொன்னோம்னா 10 ஆண்டில் எளிதாக தமிழை படித்து விடுவார்கள். அது ஒன்றும் புரியாத மொழி இல்லை, வேறு மொழி இல்லை. அதாவது வெளிநாட்டு ஐரோப்பிய மொழி போன்ற கடினமான மொழி கிடையாது. அதாவது ஒரு ஹிந்தி படித்தவங்க கூட அந்த ஹிந்தி மொழி அமைப்போ அல்லது மலையாள மொழி அமைப்போ அல்லது தெலுங்கு மொழி அமைப்போ கிட்டத்தட்ட தமிழ் மொழி அமைப்போடு கூடியது தான். அது முதல் வகுப்பிலிருந்து அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. நீங்க சொல்றதுல நாம் புரிஞ்சுக்கிறது, தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அல்லது லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழை ஒரு சொல் ஒரு எழுத்து படிக்காம கூட ஆனா சட்டம் இருக்கிறது, கட்டாய சட்டம் இருக்கு. சட்டத்தை கவனிக்கல. திரு ராமசுப்ரமணியம், உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, அதனால நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த தமிழ் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட் டே அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கட்டமாக என்னுடைய பதிவு. கருத்துக்களையும் அப்ராப்ரியேட்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். அது சரி. ஒன்று என்னென்னா, இந்த சட்டம் 2006 திரு தங்கம் தென்னரசு அவர் சொன்னது கரெக்டு. அதுலேருந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் வரிசை அது 10 வகுப்பு வரைக்கும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இப்போ எல்லோரும் மெட்ரிகுலேஷன்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே ஸ்டேட் போர்டு தான். இன்றைக்கி மெட்ரிகுலேஷன் பேர் தான் இருக்கே ஒழிய இன்றைக்கி மெட்ரிகுலேஷனுங்கிறது தனியாக ஒரு சிலபஸே கிடையாது, ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான் இருக்கின்றது. ஆகவே அப்படி நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10-11 லட்சம் பேர் பரிசு ஆகியிருக்காங்கன்னா வெரி வெரி மினிஸ்கியூல் மைனாரிட்டி. எவ்வளோ பேர் இந்த வகைநிலை, அதாவது ஹிந்தி படித்த மாணவர்கள், அவங்களுக்கு தாய்மொழி அதுதான், வேறு வழியே கிடையாது. சில ஸ்கூல்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அப்பொழுதே நண்பர் சொன்னது போல் அந்த மலையாளி அசோசியேஷன் போட்ட கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட்டு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் கூட, மைனாரிட்டிஸாகவும் இருந்தாலும் கூட ஆர்டிகல் 29(1), 31 இதெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா நண்பர் ஷியாம் சொன்னது போல் சில குழந்தைகள்லாம் வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஹிந்தியை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கேசஸில் கேஸ் டு கேஸ் பேசிஸ் அது ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய டிஇஓ அல்லது சிஇஓ அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி கொண்டு தான் அந்த பரீட்சையை அவங்களால அந்த தேர்வை எழுத முடியும், அதாவது ஹிந்தியில் எழுதுறது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொன்னது போல் 11 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர், ஒரு லட்சம் கூட இல்லை, ஒரு 30,000-40,000 பேர் தான் இந்த மாதிரி பரீட்சை எழுதுகிறாங்க. ஆகவே இது இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் இப்போ கோர்ட்டு வருஷம் கொடுத்து இப்போ எப்படி இருக்குன்னா, இதுக்கு என்ன கடைசியில் நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தாகணும். அதே மாதிரி உருது அவங்களுக்கு அது ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலை சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது அல்லது வேற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு சட்ட நெருக்கடியை கொடுத்தா, சட்டத்தின் மூலமாக
தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு வந்துரும் சொல்லி மேபி வைப்பாங்க. மேபி நீங்க அது மாதிரி இல்ல மிஸ்டர் குணா நீங்க சொல்றது பள்ளி நிர்வாகங்கள் வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும், மாணவர்களை கேடயங்களா நிறுத்திடுறாங்க இங்க. இல்ல அது கேடயம்னா நீங்க அது ஒரு தப்பானது ஒரு விஷயம் என்ன வந்துருதுன்னா, உதாரணமாக உருது பள்ளிக்கூடம், அந்த உருது பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து அவங்களுக்கு தமிழ்ல தான் படிக்கணுங்கிறது நீங்க கம்பல் பண்ணினா எப்படி முடியும்? அது இல்ல நான் இல்லைன்னு சொல்லல, அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லியிருக்குன்னு சொல்றேன், நான் இல்லைன்னே சொல்லல. அதே போல தான் ஹிந்தி படித்தவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்துடுறான். ஏன்னா நான் பல குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றவன். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து பரவாயில்ல சார் நாங்கள் தமிழில் சொல்லி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி வருகின்றார்கள். முடியலை அப்படிங்கும்பொழுது அப்போ நீங்கள் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வேறு என்ன வழி? அவங்களுக்கு ஏதாவது படிக்கவே கூடாதுன்னு அப்போ 8ஆம் கிளாஸோடு நிறுத்திடல ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ தான் ப்ராக்டிக்கலாக அந்த அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டு அவங்களும் அந்த பர்மிஷன் கொடுத்து சரி இதை எத்தனைன்னு ஸ்பெசிஃபிக்காக எத்தனை நம்பர் இந்த ஸ்கூலில் 15 இருக்கா, 20 இருக்கா, 4 இருக்கா, 3 இருக்கா, மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000க்கு மேல தேராது. இல்ல ஆகவே நீங்க இந்த பிராக்டிகல் நீங்க சொல்ற பிராக்டிகல் கருத்து நான் உடன்படுறேன். எஜுகேஷன் ஃபார் எவரிபடி அப்படின்னு சொல்றதுனால இந்த சட்டத்தை வச்சுட்டு ஒரு தமிழோ அதை வச்சுட்டு இந்த குழந்தைகளுக்கு படிப்பே நிறுத்தக்கூடிய வகையில ஒரு சட்டம் இருக்குமே. எந்த குழந்தைக்கும் கல்வி மறுக்கப்படக்கூடாது, அது நியாயமா எந்த குழந்தைக்கும் கல்வி மறுக்கப்படக்கூடாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஒரு நார்த் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடியவங்க அல்லது பீகார், ஜார்க்கண்ட் அங்க இருந்து வரக்கூடியவங்க மட்டும் இதுல இருந்து விலக்கு பெறுகிறார்களா, அல்லது முழுக்க முழுக்க ஒரே ஒரு ஹிந்தி ஸ்டூடெண்ட் கூட இல்லாம நடக்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி, மெட்ரிகுலேஷன் இல்ல இப்ப சமச்சீர்ல இருக்கக்கூடிய ஆங்கில வழி பள்ளி, அதுல படிக்கக்கூடிய ஒருத்தங்க விருதுநகர்லயோ அல்லது சிவகாசியிலயோ ஒரே ஒரு வேறு மாநிலத்தை சேராத முழுக்க முழுக்க தமிழ் மாணவர்கள் மட்டுமே படிக்கிற பள்ளிக்கூடம் கூட 10ஆவதுல தமிழ் படிக்காம எழுதலான்ற சூழல் இருக்கு. அதுக்கான விதிவிலக்கை தர்றாங்க. அது சரியானதான் பாயிண்ட். உங்கள்கிட்ட கேட்கணும் ஒரு பாயிண்ட். ஒன்று, ஷியாம் சொல்றது நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது, சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது. இது ஒருத்தருடைய பர்சனல் சாய்ஸ், என்ன மொழியை படிக்கணும் என்ன படிக்கணுன்றது பர்சனல் சாய்ஸ் அப்படின்ற ஒரு கருத்து. திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் சொல்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய சிரமங்கள்ன்றது பெரிது அப்படின்ற ஒன்று. மூணாவதாக எழக்கூடிய கேள்வி, தமிழ் சமூகத்தை விட மலையாளிகள் வந்து இந்தியா முழுக்கவும் ஷியாம் சொன்னது மாதிரி ஒரு பரவி இருக்கக்கூடியவங்க, உலகம் முழுக்கவும் போகக்கூடிய பரவி இருக்கக்கூடிய ஒரு காரணம். அவங்க உள்ளூர் வேலையின்மை அது காரணமாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வேட்கை வெளியில் சென்று இது பண்ணணுன்ற தாகம் காரணமாக இருக்கலாம். அப்படி ஒரு பல மொழிகள் பல்வேறு நாடுகள் அப்படியான அந்த பரந்த எக்ஸ்போஷர் இருந்தால் கூட அவங்க தங்கள் மண்ணில் 10ஆவது வரையிலும் கட்டாயம் தமிழ் படிக்கணும், தன் மாநிலத்தில் கட்டாயம் அஃபிஷியல் லாங்குவேஜாக மலையாளம் இருக்கணும் அப்படின்னு நிர்பந்தித்து சட்டம் போடுற அவசியம் எங்கேருந்து வருது? இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது கடைசியாக வந்த தீர்ப்பில் இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக போயிருக்கக்கூடிய சஞ்சய் கிஷன் கவுல், நம்ம ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், அவரே சொல்கிறார் இந்த 10ஆவது மாணவர்கள் பெட்டிஷன் போடுறப்ப இல்லை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது மாணவர் சார்ந்த விஷயத்தில் கல்வி அது சார்ந்த விஷயத்தில் ஒரு லிபரல் அப்ரோச் இருக்கணுன்ற கருத்து சொல்கிறாங்க. கொஞ்சம் தாராளமாக நீக்கு போக்கா நடந்துக்குங்க, கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்கிற போக்கு இருக்குது. சட்டம் போடுறோம், சட்டம் செல்லுன்றாங்க, ஆனால் அதில் கட்டாயப்படுத்தாதீங்க, கொஞ்சம் நீக்கு போக்கா இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 4 பார்வைகளை நீங்கள் எப்படி பார்த்து? வணக்கம். முதல்ல நம்முடைய பெரியவர் ராமசுப்ரமணியம் சொன்ன ஒரு விஷயத்தில் இது இன்றைக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னார். இது தமிழ் புத்தாண்டு இல்லை, தைத்திங்கள் தான் தமிழ் புத்தாண்டு. ஏன்னா இந்த விவாதமும் கூட இதோட சேர்ந்து இணைஞ்சது தான். அதனால் நான் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழர்களுக்கு என்று பாரம்பரியமாக இலக்கிய ரீதியாக இருப்பது தை முதல் தான். அப்படித்தான் நாம் அந்த புத்தாண்டை கொண்டாடணும். இன்றைக்கி இந்த புத்தாண்டு நமக்கு வந்ததே இப்படியான ஒரு மொழி ஆதிக்கத்தின் மூலமாக வந்ததான். அதை விட்டுருவோம். நாம் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாரும் அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு உலகமயமாதல், குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் வந்திருக்கு. ரெண்டாவது மைக்ரேஷன், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய் வாழ்கிறாங்க. இப்போது இந்த பிரச்சனையெல்லாம் வர்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு மொழி என்ன ஆகுது அப்படிங்கிற பிரச்சனை தான். ஆனால் இதுக்கு ஒரு ரொம்ப எளிய விடை இருக்குது. எந்த மனிதராக இருந்தாலும் தாங்கள் எங்கு போய் வாழ்கிறார்களோ அவர்கள் அங்குள்ள மொழியை முதலில் படிக்க வேண்டும். இது கட்டாயம் இல்லை, இது வந்து பெரிய அவசியம் இல்லை, தேவையின்றி. ஆமாம், கூட இருக்கிற சக மனிதனோடு அவன் உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மொழியை அவன் படிக்கணும், அந்த மொழியோடும் உறவு கொள்ளணும். அது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது. ஏன் அந்த மனநிலைமை நமக்கு இருக்க மாட்டேங்குது? இப்போ அந்த மனநிலைமை நமக்கு இல்லாமல் இருப்பதனால்தான் நான் வந்து அங்கிருந்து இங்கே வந்திருக்கனே, நான் ஏன் படிக்கணும்?
நான் வந்து சௌகார்பேட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் எல்லா விதமான வசதிகளையும் நான் உருவாக்கி கொண்டு நான் என் மொழியில் மட்டும் பள்ளிக்கூடத்தை நான் உருவாக்கி கொண்டு என்னுடைய குழந்தைகள் பக்கத்தில் சௌகார்பேட்டையை விட்டு ஜென்ரல் ஸ்டேஷனில் பேசுகிற மொழியை படிக்க விடாமல் நான் ஏன் ஒரு பண்பாட்டை உருவாக்கணும்? அப்போது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை டெல்லி தமிழ்ச்சங்கம் பள்ளிக்கூடம் நடத்துது. ஆமாம், கர்நாடகா தமிழ்ச்சங்கம், பெங்களூர் தமிழ்ச்சங்கமும் நடத்துறாங்க, மும்பை தமிழ்ச்சங்கமும் நடத்துறாங்க. அவங்க எல்லாம் கன்னடம், மராத்தி, ஹிந்தி படிக்கணும் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அவங்க இந்த தமிழர்கள் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினாலும் எந்தெந்த மாநிலத்தில் பள்ளிக்கூடம் நடத்துகிறார்களோ அந்த மாநில மொழியையும் நமது தமிழ் குழந்தைகள் அங்கு படிக்குது. இப்போ அதை போல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மராட்டி குழந்தையோ இந்தி குழந்தையோ வேறு குழந்தைகளோ நம்ம ஊர் தமிழை படிக்கக்கூடாமல் நாங்கள் அதையே தான் படிப்போம்னு சொல்லுவது எந்த நியாயத்தின் கீழே வரும்? இது நான் ஒரு அதிகார துணியில் இதை நான் கேட்கல. பக்கத்தில் இருக்க இன்னொரு குழந்தையோடு அது உறவு கொள்ளணும் ஒன்று. அதுவும் இது மொழி படிக்கிறது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து சொல்கிறோம். நாம் 1ஆம் வகுப்பில் அமைச்சர் சொன்ன மாதிரி நாங்கள் அதை கொண்டு வந்து படிப்படியாக தான் கொண்டு வரோம்னு சொல்கிறோம். அந்த சின்ன வயதில் இப்படியான மொழிகளை படிப்பது சொல்லி அந்த குழந்தைகள் கவிப்பெறலாம் பெரிய சிக்கலே கிடையாது. சாதாரணமாக அந்த குழந்தைகள் அந்த மொழியை பெறும். ஆனால் ஏன் அந்த குழந்தைகளுக்கு அப்படி சொல்லக்கூடாத சூழலை யார் உருவாக்குகிறார்கள்? ஐயா சொன்னது போல் இந்த நிறுவனங்கள் தான். இப்போ இந்த கல்வி நிறுவனங்கள் என்பவை, அந்த கல்வி நிறுவனங்களை நடத்துகிறவர்கள் என்பவர்கள், இந்த கல்வி நிறுவனங்களை சிபிஎஸ்இ போன்ற அந்த போர்டு வழியாக நடத்துகிறவர்கள் என்றவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. மொழி பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையான வெறுப்பு கலந்த பார்வை. அந்தந்த ஊரில் இருக்க மொழியை அதை போய் நான் ஏன் படிக்கணும், இந்த ஊரில் இருக்கிற என் மொழியை தான் நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற இந்த மனநிலைமை வந்து இவர்கள் மத்தியிலே ரொம்ப ஆழமாக இருக்குது. இப்போ இதை அவர்கள் நிர்வாகத்தில் வரக்கூடிய பள்ளிக்கூடத்தில் குறிப்பாக சிபிஎஸ்இ நம்ம ஊர்ல மெட்ரிகுலேஷன் பள்ளியோ சிபிஎஸ்இ பள்ளிகளோ, சிபிஎஸ்இக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அன்னைக்கு வந்து அந்த சிபிஎஸ்இ இந்த சட்டத்துல ஒரிஜினலா கிடையாது. தங்கம் தென்னரசு அதை சரியா சொன்னாரு. 2006 வந்து அந்த சட்டத்துல கிடையாது. பிறகு 2014 அதாவது 18 செப்டம்பர் 2014 அன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் பொருந்தும், ஐசிஎஸ்இ பள்ளிகளுக்கும் பொருந்தும். அதுவும் ஒரு வருஷமாக 2015-16 ஒரு வருடமாக 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் என்பது கட்டாயமாக உண்டு அப்படிங்கிறது தான். அதுல எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எல்லாத்தையும் தூக்கி ஊத்தி மூடிட்டாங்க. அப்படி அர்த்தம் இல்ல. கேந்திரிய வித்யாலயா, சைனிக் ஸ்கூல்ஸ், நவோதயா ஸ்கூல்ஸ் இந்த மூணுத்துக்கு தான் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. சரி, ஆகவே என்னோட பாயிண்ட் இல்லங்கிறது இல்ல. பேராசிரியர் அரசு கிட்ட என்னோட கேள்வி, இப்ப சிபிஎஸ்இ நடத்துறவங்களோ தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்தக்கூடியவர்களோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழர்கள் தான் மிக பெரும்பாலும் நடத்துறாங்க. அவங்களுக்கு தமிழ் மீது வெறுப்பு கிடையாது. நீங்க வந்து அப்படி இல்ல, தமிழ் மீது வெறுப்பில்லை தரணும் அப்படின்ற ஒரு கேள்வி, இந்த மொழியை நான் ஏன் சொல்லி தரணும்ன்ற கேள்வி அவர்களுக்கு எழுறதுக்கு வாய்ப்பு அப்படி அல்ல. அதாவது ஆங்கில மொழி பற்றி அவர்களுக்கு இருக்கிற கருத்து மதிப்பீடு என்பதும் தமிழ் மொழி பற்றி அவர்களுக்கு இருக்கிற கருத்து மதிப்பீடு என்பதும் ஒன்றல்ல. அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆங்கில மொழியின் மீது தான் அவர்களுக்கு மிக கடுமையான ஈடுபாடு இருக்கிறது. அது அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களுக்கு கூட அப்படி இருக்கிறது. திராவிட இயக்கத்தில் உருவாகி வந்த சில அமைச்சர்கள் கூட ஆங்கில மொழி சார்ந்த பாடங்களை வர்ற பொழுது இப்படி சொல்கிறாங்க. இப்போது இந்த ஆங்கிலங்கிற தன்மை மனரீதியாக செலுத்துகிற ஆதிக்கம் என்பது படிப்படியாக பாதிக்கிறது எங்கன்னா உங்கள் தாய்மொழியை தான். அப்போ இந்த தாய்மொழி பாதிப்பு என்பதுக்கு இந்த ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட சமூக நடைமுறை முக்கிய காரணமாக இருக்குது. இந்த மரியாதை உள்ள முதலாளிகள் தான் இந்த பள்ளிக்கூடங்களை நடத்துகிறார்கள். இந்த பள்ளிக்கூடங்களை நடத்துகிற யாருக்கும் பண்பாட்டு ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ மிகப்பெரிய அக்கறை இருப்பதாகலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்த கல்வி வந்து கடந்த பல ஆண்டுகளாக சமூகத்தினுடைய மிக மிக முக்கியமான முதலீடு இல்லாத வணிகமாக நடக்கிறது. அந்த வணிகத்தை நடத்துகிற பொழுது பொதுமக்கள் எதை விரும்பி வருகிறார்கள் என்பதை அவர்கள் கணக்கெடுப்பார்களே ஒழிய ஒரு சமூக நடைமுறையோ பண்பாட்டையோ அவர்கள் கணக்கெடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இது பேராசிரியர் அவருடைய பாணியில் அவருடைய கருத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார். நான் மறுபடியும் அந்த இது தமிழ் புத்தாண்டுங்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பலை. என்னுடைய ஆர்டிகல் ஒன்று நேற்று வேற ஒரு பத்திரிகையில் வந்துட்டு அப்புறம் நான் பிறகு அவருக்கு அனுப்பியிருக்கேன். அனுப்பிவிட்றேன் சித்திரை தான் புத்தாண்டு அப்படிங்கிறத பற்றி. அதை விட்டுடுவோம். அடுத்ததாக இப்போ இவர் வந்து எல்லாருமே கமர்ஷியலாலாம் பார்க்குறதில்ல. என்னுடைய உதாரணத்துக்கு என்னுடைய இன்ஸ்டியூஷனில் 4000 குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த 4000 குழந்தைகளும் தமிழ் வழியாக தான், அதாவது செகண்ட் லாங்குவேஜுங்கிறது தமிழில் தான் இருக்குது. அப்போ எனக்கு பல நேரங்கள் எனக்கே சிரமம் வருது. நிறையா குழந்தைகள் இந்த தமிழில் எழுதுறாங்களா? ஆமாம், 10th தான் நான் சொல்கிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட். அதில் எல்லாருமே நாட் ஈவன் அ சிங்கிள் சைல்டு
வேற லாங்குவேஜ் எதுவுமே இது மாதிரி தான் 99.9% ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு. தனியார் பள்ளிகள் இவர் இன்னும் கமர்ஷியல் அப்படிலாம் கிடையாது. இந்த சட்டப்படி அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப குறைவான ஐ திங்க் 16,000-17,000த்துக்கு மேலே வந்து வேற லாங்குவேஜஸில் எழுதுறது கிடையாது. ஆகவே அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு தான் இருக்கிறது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொன்னது போல் இந்த நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் சீஃப் ஜஸ்டிஸ் கவுல் சொன்னது போல் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு படிப்பே இல்லாமல் போயிடும். எனக்கே பல நேரங்களில் சங்கடம் வருகின்றது. என்ன நான் சொல்றேன் கேளுங்க. என்னுடைய பள்ளியில் இப்போ நிறைய குழந்தைகள் இதுலேருந்து ஹிந்தி வழியாக படித்த அந்த தான் தெரிஞ்சவங்களாம் வராங்க. அவங்களும் அழறாங்க, எனக்கு இடம் கொடுங்க. என்னால தமிழ் தான் நடத்த முடியும், ஆனால் நீ உங்க ஹிந்தி நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு வேற பள்ளிக்கூடம் வந்து 7ஆம் வகுப்புலயோ 8ஆம் வகுப்புலயோ திடீர்னு ஒரு ஹிந்தி குழந்தை வந்து படிக்குது, இல்ல வேற தெருவுல இருந்து ஒரு குழந்தை படிக்குது. அவங்க திடீர்னு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சிரமம் தான். அவங்களுக்கு நான் என்னால இடம் கூட கொடுக்க முடியல. அந்த சிரமத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா 1ஆம் வகுப்புல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே தொழிலோ வணிகம் பண்ணக்கூடிய ஒரு ஹிந்திக்காரங்க இருக்காங்க, அல்லது மராட்டி இருக்காங்க, யாரோ இருக்காங்க. அவங்க 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையிலும் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்திலே படிச்சு 10வது வரும்போது நான் தமிழ் எழுத மாட்டேன், எனக்கு சிரமம் அப்படி சொல்றது வந்து பிராக்டிகல் டிஃபிகல்ட்டின்ற வரையில வருமா? அதாவது தமிழக அரசு கொண்டு வந்த ஒரு இல்ல, இந்த தகவலை தெரிஞ்சுக்கங்க. இந்த தகவலை தெரிஞ்சா உங்களுக்கு பயன்படும். தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அது என்னன்னா, இப்ப தாய்மொழி இல்லாதவர்கள், தமிழை தாய்மொழி இல்லாதவர்கள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு இவற்று வருகிற பொழுது, இன்னும் கல்லூரி 1 ஆண்டு 2ஆம் ஆண்டு இவகை படிக்கிற பொழுது தமிழை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்ற இந்த நிலைமை வருகிற பொழுது அவர்களுக்கு இந்த 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு அடிப்படையில் இருக்கக்கூடிய மிக எளிய அடிப்படையான பாடத்திட்டத்தை அவர்களுக்கு வைத்து அவர்களே இது படிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அவங்களுக்கு இவ்வளவு அடர்த்தியான சப்ஜெக்ட்ஸ் தர வேண்டாம். கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு நீங்க அப்படியே அந்த மொழியை படிக்கிறது இல்ல. இப்ப நான் சொல்றது என்ன மிஸ்டர் குணா, இப்ப அதாவது நீங்க சொன்னதுதான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல ரொம்ப நல்ல குழந்தையா இருக்கு, டெஃபினட்டா சேரணும் ரொம்ப விருப்பப்பட்டு வராங்க. அவங்கள சேர்த்துக்கணும்னு நமக்கு ஆசையா இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட சொல்லும்போது நீங்க தமிழ் தான் நீங்க லாங்குவேஜ் எடுக்க முடியும், ஹிந்தி எடுக்க முடியாதுன்னு சொன்னா அவங்களுடைய எவ்வளவு மனசு வேதனை அடைகின்றதுங்கிறத நான் பிராக்டிக்கலா பார்க்கின்றவன். ஆகவே அந்த குழந்தைகளுக்கு என்னால இடம் கொடுக்க முடியல. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வேணுமா அப்படிங்கும்போது அது சில எக்ஸம்ஷன்ஸ் பிராக்டிக்கலா கோர்ட்டு கொடுக்கறது என்ன தப்பு? இதை இப்ப மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள்லாம் அவங்க சரியா பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டினன்ஸ் போடும்பொழுது அவங்க சரியா செஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க யாருக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாதுன்றதுல அப்படிங்க. ஆமா, ரொம்ப தெளிவா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுக்கும் உண்டு, ஐசிசி ஸ்கூல்ஸுக்கும் உண்டு, எல்லாருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் உண்டு. எக்ஸப்ட் அந்த நீங்க சொன்ன போல் வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அல்லது வேற்று மாநிலங்கள்லேருந்து வந்த அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு எனேபிளிங் ப்ரொவிஷன் இருக்கணும். இப்போ நீங்க எனேபிளிங் ப்ரொவிஷன் இல்லாதனால பல குழந்தைகளுக்கு பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகின்றார்கள். அவங்க வந்து அதுக்காக வந்து கேந்திரிய வித்யாலயால போய் சேர முடியுமா? எல்லாரும் தாய்மொழி இல்லாதவங்களுக்கு மிக எளிமையாக அந்த பாடத்தை வைக்க வேண்டும் சட்டம் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கு ப்ராசஸ் இல்லன்னு இவர் சொல்றாரு. இல்ல அது சார் நாங்க அந்த சிலபஸ் நடத்தணும் சார். இல்ல சார், அதை சொல்லி கொடுத்தோம் சார். சார் நீங்களும் பேராசிரியர், நானும் பேராசிரியர் இருந்தவன் தான் சார். அதனால எனக்கு ஹையர் எஜுகேஷனை பத்தி தெரியும், ஸ்கூல் எஜுகேஷனை பத்தி நல்லா இல்ல. அதாவது கல்லூரிகள்ல பள்ளிக்கூடங்கள்ல குழந்தை தாய்மொழியாக இல்லவென்றால் அதனால என்னுடைய குழந்தைகளுடைய தரத்துக்கு ஏத்த மாதிரி பாடத்தை சொல்லி கொடுங்க, எளிமைப்படுத்தி சொல்லணும். அதுக்கான இது இருக்குன்றீங்க. கரெக்ட். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க 2 பேப்பர் வைக்கிறதுங்க ரொம்ப சிரமம் சார். 10வது பப்ளிக் எக்ஸாம்னு வரும்பொழுது அப்ப நீங்க இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பேப்பர், இன்னொருத்தருக்கு இன்னொரு செட் ஆஃப் பேப்பர்னா அப்ப உங்களுக்கு இன்னொருத்தருக்கு ரொம்ப பிராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். எல்லாத்துக்கும் பணம் கட்டறாங்க சார். அது பணம் கட்டறது இல்ல சார், அது வேற விஷயம். இதெல்லாம் பரீட்சை நடத்துறது ஒரு பெரிய ப்ராப்ளமா? பிராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால என்ன சிலபஸ் இருக்கோ அதை தான் நீங்க நடத்தி ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இவங்களுக்கு ரொம்ப சுலபமாக நடத்துறதுக்கு ஒரு தனி சிலபஸ் இல்ல. அந்த அப்படி அவங்க ஒரு சிலரை காரணம் காட்டி ஆயிரக்கணக்கான விதிவிலக்கு நீங்க பேசுறதெல்லாம் கல்வியோடு தொடர்புடையதே இல்ல. ஒரு பாடத்தை நடத்துறது எப்படி, சிலபஸ் உருவாக்குறது எப்படி இப்படிங்கிற திட்டம் எல்லாம் அடிப்படையான புரிதல் இல்லாம பேசிட்டு இல்ல. அது அந்த மாதிரி ஸ்வீப்பிங் ரிமார்க் தேவையில்லை. ரிமார்க் இல்ல, நீங்க சொல்றீங்க இல்ல. அதாவது நீங்க வந்து
நீங்க நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும் சார். சார், நாங்க 30 வருஷமா இதுல வேலை செஞ்சவங்க. எனக்கு இத பாருங்க சார், நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நானும் அப்படிப்பட்ட பேராசிரியர் இருந்தோம், பள்ளிக்கூடத்திலயும் நான் நடத்துகின்ற ஒரு ஓனர்ங்கிற முறையில பேசுறேன். அதனால தான் இப்படி பேசுறீங்க. இல்ல எனக்கு ரெண்டு பக்கமும் தெரியும். ஐ நோ தி both sides of the coinங்கிறதுனால தான் நான் பேசுறேன். பர்சனலா வேண்டாம், பர்சனலா போலாம். நான் பேசல, அவர் சொன்னதுனால நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. சப்ஜெக்ட் உள்ள இப்ப நான் சப்ஜெக்ட்ல என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த கர்நாடகா இது கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அதாவது சிபிஎஸ்சிக்கும் சரி, கேரளால இருந்து தமிழ்நாடு என்ன பாடத்தை எடுத்து அதனால என்ன சொல்றேன், இந்த மாதிரி இது வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த அவங்களுடைய தாய் எந்த மட்டும் விதிகளை மற்றவர்களுக்கு செய்யலாம். இந்த 2006 சட்டம் இருக்கு, அதை திருத்த வேண்டும். அது வந்து இப்ப கேரளா அரசாங்கம் போட்டது போன்ற ஒரு சட்டமாக இருக்கணும். அப்படி இருந்தா தான் இது வந்து திருத்தும்போது சிபிஎஸ்சியும் ஐசிஎஸ்சி மற்றவர்களையும் அதுக்குள்ள சேர்த்துறோம். அதுல இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. நாம யாரும் உங்களுக்கு சொன்னது போல இந்த ஸ்பெசிஃபைடு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா, சைனிக் அண்ட் நவோதயா இவங்களுக்கு தான் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. இதே தான் இவங்களும் கொடுக்குறாங்க. ஆகவே ஏன்னா அது வந்து சென்ட்ரல் ஆக்ட் சட்டம் 38வது செக்ஷன் படி அது இருக்கு. ஆகவே அவங்களுக்கு அந்த எக்ஸாம் கொடுத்தா அதே பண்ணுவோம். இப்ப தமிழ்நாடு மொபிலிட்டின்னு வருது, நம்ம குளோபலைசேஷன் சார் சொன்னாரு. அதே மாதிரி ஒரு மொபிலிட்டிங்கிறது ஒரு ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறது. அப்ப அந்த குழந்தைகளை அகாமடேட் பண்றது, ரைட் எஜுகேஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு டினை பண்றதுங்கிற தவறு. ஆகவே இந்த லாங்குவேஜ் சொல்லி அவங்களுக்கு தயவு செய்து அவங்களை டினை பண்ணி விட்டுறாதீங்க அப்படிங்கறத என்னுடைய. குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் பேர்டனே இல்லை சார். முதல்ல அவர் சார் தெரிஞ்சுக்கணும், சின்ன வயசு குழந்தைகள் எந்த மொழியை எப்ப வேணாலும் அழகா கத்துக்கலாம். 8ஆம் கிளாஸ் முடிச்சிட்டு அவனை வந்து 8ஆம் கிளாஸ் போனா அதுக்கு மேல வந்து இங்க வந்து 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வந்து அந்த ஹிந்தி படிச்சவன போய் தமிழ் இல்ல சார். அந்த கட்டத்துல அவனால அந்த மொழியை எப்படி படிக்க முடியுமோ அப்படி ஒரு எளிய பாடத்திட்டத்தை கொடுத்து தான் அவனை படிக்க சொல்றாங்க. இன்னொன்னு வருதுன்னா +1 +2ல போய் பிரெஞ்சு ஜெர்மனி இப்படிலாம் கத்துக்கிறாங்களே. +1 அந்த 2 வருஷ படிப்புக்குள்ள ஒரு ஃபாரின் லாங்குவேஜே படிக்க முடியும் போது ஒரு இந்தியன் லாங்குவேஜான தமிழை ஒரு இடைப்பட்ட காலத்துல படிக்கிறதுன்றது சிரமமா அப்படின்ற கேள்வி எனக்கு சேர்த்தே வருது. இருக்கு. பட் இது வந்து பிராக்டிகலா நான் பாக்குறேன் சார். நான் ஐ அம் சீயிங். ஓகே. அதாவது இந்த மொழியை படிக்கிறதுல சிரமம் இருக்கும்லாம் நான் நினைக்கல ஃபர்ஸ்ட். ஆனா இந்த திணிப்புன்ற அடிப்படை இருக்கு பாருங்க, அது ஹிந்தி திணிப்பா இருக்கட்டும், மலையாள திணிப்பா இருக்கட்டும், தமிழ் திணிப்பா இருக்கட்டும், நீங்க எப்போ ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறீங்களோ அதற்கு கண்டிப்பா வந்து எதிர்ப்பு வரதான் செய்யும். ஏன்னா நம்ம சமுதாயம் வளர்ந்து வருது. நம்ம வந்து எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து சொந்த விருப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை நம்ம வந்து கேட்கிறோம். சொட்டு மருந்து கூட திணிச்சு தான் கொடுக்குறோம். நீங்க மருத்துவத்தையும் வந்து மொழியை நீங்க இது பண்ண அவங்க சாய்ஸ்க்கு இதுதான் நல்ல. எனக்கு சொல்றது ரொம்ப சரி. இல்ல ஒரு நிமிஷம், நடத்துற நிறுவனக்காரர்கள் அந்த மொழி பயிற்றுவதை தீர்மானிக்கிறார்கள். இல்ல நீங்க மறந்துடக்கூடாது ஐயா, நீங்க அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு போகணும். நீங்க வந்து கல்வி நிறுவனம் நடத்துறவங்களை நீங்க வந்து நீங்க பிளேம் பண்றது அவ்வளவு அடிப்படையில சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா சமூகம் வந்து என்ன கேக்குதோ அதை தான் அவங்க கொடுக்குறாங்க. பெற்றோர்களே அந்த மாதிரியான பள்ளிக்கூடத்துக்காரங்களை மட்டும் நீங்க பிளேம் பண்றது நியாயம் இல்லைன்றது ஷியாமோட. இல்ல அதான் சுப்ரீம் கோர்ட் நான் அந்த கண்ணோட்டத்துல சொல்லல. நான் அந்த கண்ணோட்டத்துல ஒரு நிமிஷம் என்ன நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது ஒரு சட்டம் போடுது அரசாங்கம், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பதில் இந்த கல்வி நிறுவனங்கள் அக்கறை காட்டுவதில்லை அடிப்படையில. அதைத்தான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பெற்றோர்களும் அந்த குழந்தைங்களும் காட்டக்கூடிய அந்த போக்கை தான் வந்து அவங்க வந்து முதன்மைப்படுத்துறாங்க. அந்த போக்கு என்ன சரியா சார்? அந்த போக்க வந்து கல்லூரி பள்ளி நிறுவனம் தான் உருவாக்குதா? அந்த போக்கு தாமா உருவாகி வருது இருக்கு. அது வந்து பெற்றோர்கள் யார் உருவாக்குறா? இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை வந்து நீங்க வந்து 2வது மொழியாக உங்களுக்கு வந்து தமிழ் வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயமா 3வது மொழியா தமிழ் படிக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்களே. அவங்களுக்கு இன்னும் ஐயா சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அப்படிதான் இருக்கு. இந்த சட்டமே வந்து இந்த சட்டமே எப்படி பண்ணாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து மொழி பாடமாக வைச்சா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், அதோட தேர்ட் லாங்குவேஜ்னு வச்சா அது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி இயற்பியல் வேதியியல் படிக்கிறது மாதிரி, கணிதம் படிக்கிறது மாதிரி பார்ட் 3ல ஒன்றா இதை வச்சாங்க. அதனாலதான் அந்த சட்டம் நின்றது. அதாவது அடிப்படையில இதை கத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பேசிக் அதையும் நீங்க வந்து அழுத்தி சொல்லணும். இப்ப மொழி படிக்காத அந்த குழந்தைகளுக்கு இப்ப வந்து +2 குறைக்கையோ கல்லூரி வர்ற குழந்தையோ ஆனா சொல்லி கொடுத்தாங்க சார். சிலபஸ்லயோ ஐயா சொல்றது வந்து நான் முழுமையா எடுத்துக்கிறேன். சிலபஸ்லயோ ஸ்டாண்டர்ட்லயோ எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆனா இதை வந்து விரும்பி படிக்கிற ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தணும். விரும்பி படிக்கிற சூழலை சமூகம் தான் உருவாக்கணும். அதுதான் சமூகத்தை தான் உருவாக்கணும். நன்றி. ரத்ன சபாதியாளர் கேட்கலாம். இந்த எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்லிருங்க. விரும்பி படிக்கிற சூழலை எப்படி உருவாக்குறது? சமூகமானாலும் சரி, கல்வி நிறுவனமானாலும் சரி, ஒன்றை ஒன்று சார்ந்தது.
அதனால் நான் படிக்கிறேன்னு இவங்க சொல்கிறதும் இவங்க சொல்கிறதுனால அவங்க சொல்கிறதும் தப்பு. கல்வி நிறுவனங்களும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சுக்காங்களேன், ஆங்கிலத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறத மறுக்க முடியாது. ஆகவே அந்த முக்கியத்துவம் அந்த சமுதாயத்தில் பிரதிபலிக்கும் போது சமுதாயமும் அந்த ஆங்கிலத்தை விரும்புகிறது. ஆகவே 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஒரே பேரலாக போகிறாங்க. அதை யாருமே இவங்களா அவங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா அங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அதிகமாக இருக்குது. அப்போ அது அங்கே ஆங்கில மோகம் அதிகமாக தெரிகிறது, தமிழ் தெரியுதில்லை. இப்போ ஐயா சொன்னது மாதிரி அங்கே சில சிரமங்கள் இருக்கலாம். அதாவது இன்னொருத்தன் வரும்போது இப்போ அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், திடீர்னு ஒருத்தர் வரவங்களுக்கு நம்ம விதிவிலக்கு கொடுக்குறாங்க, அதிலே கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய என்ன ஒரு தமிழாசிரியர் என்ற நிலையிலே நானோ பேராசிரியர் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஒரு தமிழ் மொழியானது மிக வளமான மொழி, தொன்மையான மொழி, நம்முடைய பண்பாட்டை காத்த மொழி. இது நம்முடைய மக்களுக்கு தெரிய வேண்டாமா, நம்முடைய மாணவர்களுக்கு தெரிய வேண்டாமா, அவர்கள் படிக்க வேண்டாமா, இந்த மொழி வழி அவருடைய பண்பாடு நிலைக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறோம். இதில் எந்த விதமான தவறு இருக்கிறது இல்லை. இது ஒரு அதாவது அழுத்தம் கொடுப்பதோ அல்லது கண்டிப்படுத்துவதோ இல்லை, திணிப்பதோ கிடையவே கிடையாது. நம்முடைய தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி, பாரம்பரியமிக்க மொழி. அதில் இலக்கியங்கள், உலக இலக்கியங்களே மிக தொன்மையான இலக்கியங்களும் மிக பண்பாடு உள்ள இலக்கியங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் இந்த தமிழை நாங்கள் படிக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா அது படிக்கனால் தனிப்பட்ட நிலைமையில எங்களுக்கு பெரிய கிரீடம் வந்துட போகிறதில்லை. இந்த ஒரு சமூக அக்கறையின் காரணமாகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அந்த அக்கறைகளை சிலர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள், சிலர் வேறு விதமான எதிர்குறல்கள் கொடுக்கிறார்கள். அது ஒரே பாயிண்ட். இன்னைக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மலையாளத்தில் வரணுங்க சொன்னது கேரளா கவர்மெண்ட் போட்ட ஆர்டினன்ஸ் தான் கரெக்ட். அதே மாதிரி தமிழகத்தும் இந்த தமிழ்நாடு தமிழ் லேர்னிங் ஆக்ட் 2006ஐயும் மாற்ற வேண்டும். யாருக்கு தேவைகள் எப்படி அந்தந்த குழந்தைகளை வெளிநாட்டில இருந்தும் வெளி மாநிலங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தப்பு இல்லை. முன்னாடியே இருக்கு சார் நிறைய. அதுல நன்றி நடைமுறையில தான் பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு சொல்லி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கானவங்க தங்களை ஈடுபடுத்திக்கிட்டதை பார்த்தோம். அவங்க எல்லாமே இந்த இளம் தலைமுறை தான். அவங்கெல்லாம் தங்களுடைய வேர்களை தேடுற முயற்சியில தான் கடற்கரைக்கு வந்தாங்க. அப்படியானவங்க தங்களுடைய மொழியை படிக்கிறதுல ஒரு கவனம் செலுத்துவாங்க, அதுல ஆர்வம் காட்டுவாங்க. அப்படின்ற நீங்க சட்டம் போடாமலே கூட அந்த ஆர்வம் வருவதற்கான சமிக்ஞைகள், அந்த கம்பல்ஷன் இல்லாமலே ஆங்கிலத்தில் சொல்லிட்டு எளிதா எது வருதோ அதான் சொல்றாங்க. ரைட், நன்றி. அந்த இயல்பாக அது வருகிறதா, அந்த பற்று வருகிறதான்றதை பார்ப்போம். அந்த வகையில பங்கேற்ற உங்கள் நால்வருக்கும் தொலைபேசி வழியாக கருத்து சொன்ன திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், இது கேட்டும் பரவட்டும்.